ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபர் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காலேஜ் ரவுடி பாய்ஸ் வெர்சஸ் புவர் கேர்ளோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நந்தினி தான் காட்டுறாங்க. அவள் வீட்டுக்கு வந்து ஒரு என்வெலப் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரீ டிக்கெட்ஸ் ஃபார் கோவா அப்படின்னு போட்டு 2 பேருக்காக வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே நந்தினி செம்மையா ஹாப்பியா, சித்தப்பா சித்தி நீங்க 2 பேரும் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சித்தப்பா வந்து அந்த என்வெலப் பார்த்து அவங்களுக்கும் சந்தோஷமாயிடும். பட் எங்க சித்தப்பா சொல்லுவாங்க, இந்த டிக்கெட் 2 பேருக்கு தான், பட் நம்ம 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ சித்தி இல்ல, சரி ஓகே அப்ப நம்ம போக வேண்டாம், பசங்களை விட்டு எப்படி போறது, அவங்க தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நந்தினி வந்து ஃபோர்ஸ் பண்ணுவா, இல்ல நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும், இந்த சான்ஸை நீங்க விடக்கூடாது, நீங்க தான் எப்பவுமே சொல்வீங்களா நான் ஸ்மார்ட் கேர்ள்னு சொல்லிட்டு, நான் காலேஜும் பார்த்துட்டு ரிஷபையும் நான் பார்த்துப்பேன், நான் காலேஜும் பார்த்துட்டு என் தம்பியும் நான் பார்த்துப்பேன், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க 2 பேரும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. இங்க சித்தப்பா சித்தி 2 பேரும் கோவா கிளம்பி போயிடுவாங்க. இந்த பக்கம் நந்தினி அண்ட் அவ தம்பியை தான் காட்டுவாங்க. நந்தினி வீட்டுல தான் இருப்பா அவ தம்பியை பார்த்துட்டு. அப்போ நந்தினிக்கு வந்து ஒரு கால் வரும். அவ வந்து பேசுவா. யாருன்னு பார்த்தா மாணிக் சொல்லுவான், நீ எங்க இருக்க, உடனே காலேஜ் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்ப நந்தினி சொல்வா, இல்ல சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருவா. அதுக்குள்ள மாணிக்ல தெரியும், அவங்க 2 பேரும் கோவாக்கு தானே போயிருக்காங்க, நான் தான் அவங்களை அமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி கடுப்பாயிடும். என்னது நீ தான் அவங்களை அமிச்சியா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து, எதுக்காக நான் உங்களோட ஸ்பாட் கேர்லா வந்து 24/7 உங்க கூட இருக்கணும்னா அப்படி சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக்ல, இப்ப நீ கிளம்பி வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நந்தினி சொல்வா, இல்ல என்னால இன்னைக்கு வர முடியாது, என் தம்பி தனியா இருக்கான், அவனை விட்டு எல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக் சொல்லுவான், சரி நீங்க வரலன்னா நான் அங்க வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி இல்ல, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர் அப்படி சொல்லிட்டு அவ காலை கட் பண்ணிடுவா. எங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. எங்க நந்தினி வந்து நவ்யாக்கு தான் கால் பண்ணுவா. சொல்வா, மாணிக் வந்து என் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கு. அப்போ நந்தினி சொல்வா, நீ வந்து அவனை அங்கிருந்து கிளம்பாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. எப்படியாச்சும் அவனை சமாளிச்சு அங்கேயே இருக்கவை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. நவ்யா கேப்ப, ஏன் அவன் வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நந்தினி சொல்வா, அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், ஜஸ்ட் அவனை இங்க வர விடாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ போன் வச்சிருவா. நெக்ஸ்ட் என்ன நவ்யா தான் காட்டுவாங்க. அவ மாணிக்க தடுக்கலான்னு போகும்போது அதுக்குள்ளே மாணிக் கிளம்பி போயிடுவா. இங்க நவ்யாக்கு வந்து ஒரு பிளான் தோணும். அவ என்ன பண்ணுவா, ஆலியா கிட்ட போயிட்டு சொல்வா, நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஆலியால கண்டுக்கவே மாட்டா, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாப்பா. பட் இங்க நவ்யா வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்வா, இல்ல நான் உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுத்தானோ, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஆலியால என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப நவ்யா சொல்வா, மாணிக் வந்து நந்தினியை பக்கம் வீட்டுக்கு தான் போயிருக்கா, வீட்டுல அவளோட சித்தப்பா சித்தி கூட இல்ல, சோ தனியா தான் அவளை பார்க்க போயிருக்கான், நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்வா. இந்த பக்கம் ஆலியாக்கு செம்ம ஷாக்கு. அவன் அங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நவ்யா சொல்வா, எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க வந்து நவ்யா நல்லா ஏத்தி விட்டுருவா ஆலியாவை. ஆலியா வந்து கால் பண்ணி பாப்பா, மாணிக்கு கால் ரீச் ஆகாது. இவன் எங்க கடுப்புல போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நந்தினி தான் காட்டுவாங்க. அவ வீட்டுல இருப்பா. அப்ப காலிங் பெல் அடிக்கும். இவ ஓபன் பண்ணி பார்த்தா மாணிக் நிப்பா. எங்க நந்தினி வந்து செம்ம கடுப்பாயிடுவா. மாணிக் நீங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. மாணிக்கல, அதெல்லாம் போக முடியாது, நீ என் கூட வா, காலேஜ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுப்பா. பட் இந்த பக்கம் நந்தினி, இல்ல நான் வரமாட்டேன், வீட்டுல தம்பி வேற தனியா இருக்கான், என்னால தம்பியை விட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. மாணிக்கல, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தூக்கிடுவான். வாசல் வரைக்கும் போயிடுவான். அங்க வந்து அவளோட தம்பி ரூம்ல இருந்து பொருள் எல்லாம் உடையிற சவுண்ட் கேட்கும். இந்த பக்கம் நந்தினிக்கு தெரியும் அவனுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி பேர் வந்து ரிஷப். சோ ரிஷப் சொல்லிட்டு கத்திட்டே வந்து அவ அங்கேருந்து ஓடி போயிடுவா. இந்த பக்கம் மாணிக்ல, இவ சொன்னா கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பின்னாடி அவனும் வருவான். இந்த பக்கம் நந்தினி உள்ள வந்து பார்த்தா அவளோட தம்பிக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்திருக்கு. சோ நந்தினி தான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவா. ரிஷப் ஒன்னும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாமே மாணிக் வந்து பாப்பான். மாணிக்கு செம்ம ஷாக்கு. த்ரூக்கு இருக்கிற மாதிரி அதே பேனிக் அட்டாக் இருக்கு. அங்க வந்து ரூம் எல்லாம் சுத்தி பாப்பான். பார்த்தா பொருள் எல்லாமே உடஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சிம்பிளையும் பாப்பான், ஸ்டார் சிம்பிள். அது பார்த்த உடனே மாணிக் இன்னும் ஷாக் ஆயிடும். அவன் வந்து ஷாக்ல நின்றுட்டு இருப்பான். இந்த பக்கம் நந்தினி காட்டுவாங்க. அவன் வந்து ரிஷப் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. உனக்கு எதுவும் இல்ல, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் கொடுப்பா. ஓரளவுக்கு ரிஷப் காம் ஆனதுக்கு அப்புறமா அவனை படுக்க வச்சுட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு அவன் அங்கேருந்து வருவா. இந்த பக்கம் மாணிக் பாக்கணுமே, அவன் மூஞ்சி அப்படியே கம்ப்ளீட்டா வந்து சாஃப்ட் ஆயிடும். மாணிக் எப்பவுமே ரஃபா தான் இருப்பான். இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே இப்பதான் வந்து அவனுக்கே புரியும், நந்தினியோட தம்பியோ வந்து அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல மாணிக் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுவான். நெக்ஸ்ட் இல்ல நந்தினி அண்ட் மாணிக் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே வருவாங்க. அப்ப நந்தினி சொல்வா, எங்க 2 பேரும் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க டேபிள் கிட்ட போயிட்டு பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. அப்போ மாணிக்ல டோர் கிட்ட வரைக்கும் போவான், கிளம்பி போலான்னு சொல்லிட்டு. பட் இங்க நந்தினி அழுறத பார்த்துட்டு அவன் வந்துட்டு சொல்லுவான், இந்த தண்ணி கொடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பான். இந்த பக்கம் நந்தினிக்குமே ஷாக்கு, இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே, எதுக்கு இப்போ திடீர்னு வந்து தண்ணி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பா. இங்க வந்து நந்தினி தண்ணி வாங்கி குடிப்பா. இப்ப மாணிக் சொல்லுவான், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த பக்கம் நந்தினி வந்து அழுதுட்டு இருப்பா. போனவன் அவன் திடீர்னு யோசிப்பான். நந்தினி பார்த்து கேட்பான், இதுக்காக தான் த்ரூவ் பத்தி என்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நந்தினி இல்ல, ஆமா இதனாலதான் நான் கேட்டேன், அது மட்டும் இல்லாம என்னோட தம்பி
ஒரு வாட்டி பெயின் கோ த்ரூ பண்ணும்போது என்னால பார்க்க முடியல. எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கு. ஏன் அட்டாக்ஸ் வருது, ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அழுவா. இந்த பக்கம் மாணிக் வந்து பொறுமையா உட்காருவான். உட்காந்துட்டு சொல்லுவான் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினிக்கு புரியாது, அவ ஜஸ்ட் பாப்பா. அப்போ மாணிக் சொல்லுவான், நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொன்னேன், ஸ்மைல் பண்ணு, நீ என்னோட ஸ்பாட்ல, சோ நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும், அதனால ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினி வந்து பாப்பா. மாணிக் இந்த மாதிரிலாம் பொறுமையா உட்காந்து பேசுற கேட்டகரியே கிடையாதுல்ல. எப்பவுமே கத்திட்டு இருப்பான், டென்ஷனாவே இருப்பான். பட் இங்க மாணிக் பார்க்கும்போது பொறுமையா காமா உட்காந்து நந்தினி வந்து ஸ்மைல் பண்ண சொல்றான். அவருக்கு வந்து வியர்டா இருக்கு. அப்ப நந்தினி சொல்வா, மாணிக் நீ யாரையும் கமெண்ட் பண்ணி ஸ்மைல் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக் சொல்லுவான், நம்ம இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வருஷமா இந்த அட்டாக்ஸ் வருது உன் தம்பிக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப நந்தினி சொல்வா 10 years அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மாணிக்ல ஸ்டேஞ்ச் த்ரூக்கும் 10 years தான் ஆகுது இந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஆலியா வந்துருவா. வந்துட்டு சைலண்டா நிப்பா பின்னாடி. இந்த பக்கம் நந்தினி வந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த கிளாஸை வைப்பா. அதே கிளாஸா மாணிக் எடுத்து குடிப்பான். இதை வந்து ஆலியா நோட் பண்ணுவா. நோட் பண்ணி செம்ம கடுப்பாவா. அப்ப மாணிக் சொல்லுவான் நந்தினியை பார்த்து, நீ கவலைப்படாத, உன் தம்பி வந்து சீக்கிரமா சரியாயிடுவான், அவனுக்கு நீ இருக்க, அவன் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக் சொல்லுவான். இந்த பக்கம் நந்தினியில, துருவுக்கும் நீ இருக்க, துருவும் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஆலியா வந்து அந்த டோரை போட்டு இப்படி தள்ளி விடுவா. அந்த சவுண்ட்ல வந்து 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப ஆலியா வந்து சொல்வா, சீரியஸ்லி ரொம்ப ஆயிடுச்சு மாணிக், நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப மாணிக்ல, ஆலியா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஆலியா சொல்வா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, நீ இப்பவே டிசைட் பண்ணி ஆகணும், ஒன்னு அவ இல்லைன்னா நீ யாரை செலக்ட் பண்ண போற மாணிக் அப்படி சொல்லிட்டு இவ கேட்பா. இந்த பக்கம் மாணிக் வந்து யோசிப்பான். எங்க ஆலியா வந்து நந்தினி கிட்ட சண்டை போடுவா. உன்னாலதான் இது எல்லாமே நடக்குது, நீ எதுக்கு தேவையில்லாம அவன் கூடயே சுத்திட்டு இருக்க, உனக்கு லாஸ்டா வார்ன் பண்ற, நீ அவன் கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் நந்தினி சொல்வா, ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷவுட் பண்ணாத, என் தம்பி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. பட் ஆலியா அது கூட ரிலைஸ் பண்ணாம அவ கத்திட்டு இருப்பா. மாணிக் சொல்வான், ஆலியா நம்ம முதல்ல இங்கேருந்து போலாம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டு போவான். பட் இங்க ஆலியா வந்து கத்திட்டே வருவா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன், லாஸ்ட் டைம் வார்ன் பண்றேன், நீ மாணிக் கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா வந்து வெளியே போவா. மாணிக் தான் வந்து இழுத்துட்டு போவான். அப்ப மாணிக் கேட்பான், வாட்ஸ் ராங் வித் யூ, நீ எதுக்கு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு இங்க வந்த அப்படி சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்ப ஆலியா சொல்வா, நேத்து நடந்ததுதான் மறந்துட்டியா, நீ எப்படி இங்க வந்த, அது மட்டும் இல்லாம நீ அவளோட ட்ரிங்க்ஸ் வேற ஷேர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்னோன்னா மாணிக்கே தெரியாது. ஏன்னா அவனே ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டான். அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவன் சொல்வான், நான் அது ரியலைஸே பண்ணல, ஏதோ எதிர்ச்சியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் ஆலியா கோவப்படுவா. இது எல்லாமே அவனாலதான், நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவ பாப்பா. மாணிக் தான் வந்து பிடிப்பான். அப்ப ஆலியா சொல்வா, நீ இப்பவே இங்கேயே இதை வந்து எண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க ஆலியா வந்து ஃபெஃபை கேங்க்கு மெசேஜ் போடுவா, அர்ஜென்ட்டா மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஃபெஃபை தான் காட்டுவாங்க. அங்க முக்தி, கபீர் அண்ட் த்ருவ் இருப்பாங்க. மாணிக் அண்ட் ஆலியா ஒன்னும் வந்திருக்க மாட்டாங்க. சோ கபீர் வந்துட்டு சொல்லுவான் முக்தி கிட்ட, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எமர்ஜென்சி மீட்டிங் போடுறோம்ல, யாரோ SOS போட்டது இல்ல, ஆலியா வந்து எமர்ஜென்சியா பேசணும்னு சொல்லியிருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கபீர் கேட்பான். முக்தியில, தெரியல, வந்ததா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப கபீர் சொல்வான், மேபி ஆலியா வந்து பிரேக்கப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் மாணிக் கூட, அதனாலதான் வந்து எமர்ஜென்சியா பாக்கணும்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்ப முக்தி சொல்வா, கண்டிப்பா இல்ல, ஆலியா பத்தி நல்லா எனக்கு தெரியும், அவ அதை பத்தி யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டா, மாணிக் கூட பிரேக்கப்பா, கண்டிப்பா அது நடக்காது அப்படி சொல்லிட்டு முக்தி சொல்வா. இங்க கரெக்டா வந்து ஆலியா வருவா. வந்துட்டு சொல்வா, ஆமா கைஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. எங்க கபீர் அண்ட் முக்திக்கு ஷாக் ஆயிடும். சீரியஸ்லி அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஆலியா சொல்வா, நந்தினியோட சாப்டர் பிரேக் ஆக போகுது, ஸோ நம்ம அவளை க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இப்பதான் இவங்க 2 பேரும் பெருமூச்சு விடுவாங்க. இங்க மாணிக் வந்து உட்காந்துட்டு கிட்டார் வாசிப்பான். அப்ப ஆலியா சொல்வா, இது கண்டிப்பா நம்ம முடிச்சே ஆகணும், நந்தினியோட கேரக்டர் ரொம்ப போயிட்டு இருக்கு, மாணிக் நீ நந்தினியை மறந்தே ஆகணும், நீ அவளை பத்தி ரொம்ப அப்சஸ்டா இருக்க, டிசைட் பண்ணி ஆகணும், நம்ம இங்க ஓட் எடுக்கலாம், ஸோ கைஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓட் போடலாம், அவளை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல, மாணிக் நீயும் அவளை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா சொல்வா. இந்த பக்கம் ஆலியா கேட்பா, மாணிக் ஒன்னு ஃபெஃபை இல்லைன்னா நந்தினி, இனி யாரை சூஸ் பண்ண போற அப்படி சொல்லிட்டு கேட்பான். இங்க மாணிக் வந்து செம ஷாக்கு ஆலியா இந்த கேள்வி கேட்டோன்னு. நெக்ஸ்ட் என்ன நந்தினி தான் காட்டுறாங்க. அவளுக்கு கால் வருது நிவ்யா கிட்ட இருந்து. நிவ்யா வந்து ஆல்ரெடி கார்ல போயிட்டு இருப்பா ஹர்ஷத்தோட. அவ கால் பண்ணி கேட்பா, ஆலியா வந்தாலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க நந்தினி கேட்பா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அமுச்சு வச்சேன், நீ வந்து மாணிக்க எப்படியாச்சும் தடுக்க சொன்ன, பட் நான் அதுக்கு பதில் ஆலியாவை அமுச்சு வச்சுட்டேன், என் பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்ப நந்தினில, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு, ஆலியா வந்து செம்மையா கோவத்துல இருந்தா,
மாணிக் மேல. அவ ஏன் அந்த மாதிரி பண்ணானே தெரியல, இவ்வளவு கோவத்துல நான் ஆலியாவை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சொல்வா. இந்த பக்கம் நவ்யால, எனக்கு தெரியும், நான் அதுக்குதான் வந்து அனுப்பிச்சு வச்சா, அவ ஜெலஸா ஃபீல் பண்ணிருப்பா, அதனாலதான் அவங்க வந்து சண்டை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நவ்யா சொல்லிட்டு இருப்பா. அப்ப நந்தினி சொல்வா, ஆமா இங்க வந்து செமையா கோவப்பட்டா. ஆலியா என்ன தெரியுமா சொன்னா, வந்துட்டு என்னையும் ஆலியாவும் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ண சொன்னா மாணிக் கிட்ட. அப்போ நவ்யா கேப்பா, யாரை சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நந்தினி சொல்வா, அப்கோர்ஸ் ஆலியாவை தான். பட் இந்த வாட்டி மாணிக்னால எதுவுமே பேச முடியல தெரியுமா, மான்ஸ்டர் மாணிக் எப்படி கத்துவான், ஆலியா முன்னாடி அப்படியே அடங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து நந்தினி, நவ்யா, ஹர்ஷத் எல்லாமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் நந்தினி தான் காட்டுவாங்க. வந்து நவ்யா கிட்ட கால்ல பேசிட்டு இருப்பா. அப்போ நந்தினி சொல்வா, இதுக்கப்புறம் மாணிக் கிட்ட நான் தப்பிச்சிட்டேன், ஸ்பாட் கேர்ள் கான்ட்ராக்ட் பத்தி அவன் கண்டிப்பா மறந்துட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து அவ ஹாப்பியா சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹர்ஷத் பேசுவான், ஹாய் நந்தினி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வந்து ஹாய் சொல்வா. அப்ப ஹர்ஷத் சொல்வான், எனக்கு கண்டிப்பா ஆலியா பத்தி தெரியும், இது மூலியமா ஆலியா வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் மாணிக் கிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு. சோ நீயும் ஜெயிச்சுட்டா ஆலியாவும் ஜெயிக்கிற மாதிரி ஆயிடும். சாரி, இங்க உனக்குமே வந்து ஒரு குட் நியூஸ் கிடைச்சது, ஆலியாக்குமே ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அதனால நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், என் வீட்டுல பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் சொல்வான். எங்க நந்தினி சொல்வா, இல்ல தம்பியை விட்டுட்டு வர முடியாது, அவனுக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்ப ஹர்ஷத்ல, யார் சொன்னா அவனை தனியா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, உன் தம்பியை கூட்டுவா, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் வெளியே போனா அவனும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க நந்தினி ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் ஆலியாவை தான் காட்டுவாங்க. ஆலியா கேப்பா, மாணிக் நீ கண்டிப்பா சூஸ் பண்ணி ஆகணும், சோ ஓட்டிங் எடுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் நந்தினி வந்து நந்தினி பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் துருவுல நானும் இருக்கேன், அப்புறம் கபீர் நானும் தான் சப்போர்ட் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் முக்தியும் வந்து அஃப்கோர்ஸ் ஆலியாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்ப ஆலியா சொல்வா, 4 out of 1. சோ நாங்க எல்லாருமே வந்து நந்தினி பத்தி பேசக்கூடாது, அவ டாபிக்கை விட்டுட்டு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கோம். நீ என்ன டிசைட் பண்ண போற மாணிக் சொல்லு அப்படி சொல்லிட்டு கேப்பா. எங்க மாணிக் வந்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து எழுந்து வெளியே போயிடுவான். எங்க ஆலியா வந்து செம்மையா பிரேக் ஆளுவா. நான் என்னதான் பண்ணட்டும், நான் எவ்வளவு பண்ணாலுமே வந்து நந்தினி அவன் மைண்ட்ல இருந்து வெளியே எடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. இந்த பக்கம் கபீர்ல, வீடு பாத்துக்கலாம், நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ பின்னாடில இருந்து ஒரு கிட்டார் மியூசிக் வரும். யாருன்னு பார்த்தா மாணிக். சோ மாணிக் வந்து பாட்டே வருவான். இங்க வந்து F5 மூமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. 5 பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்களே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ஹீல் பண்றதுக்கு. சோ இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து பிளே ஆகும். சோ இங்க மாணிக் ஆலியா வந்து கூப்பிட்டு ஹக் பண்ணிப்பான். சோ இதுல இருந்து தெரியுது மாணிக் அண்ட் ஆலியா வந்து திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் எல்லாருமே வந்து சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் மாணிக்கோட கேங் தான் காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆலியோட வீட்டுல வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க பூல் ஏரியால. சோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு ஒரு வைப் கிரியேட் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமெண்ட்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், ஏன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு இதுல தெரியும். சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க, எல்லா டைமும் ஒன்னா இருப்பாங்க. சோ இங்க வந்து பியூட்டிஃபுல்லா வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் மாணிக் சொல்வான், கைஸ் எப்படி நீங்க வந்து நினைச்சீங்க நான் F5 விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ரேண்டம் கேர்ள்காக? கண்டிப்பா கிடையாது, எப்பவுமே நீங்க எல்லாருமே தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் பாரு, மறுபடியும் நம்ம வந்து ஒரு F5 மூமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ஆலியால கூப்பிட்டுட்டு சொல்லுவான், நம்ம எல்லாருமே எல்லாருக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா ஆலியா வந்து மாணிக் மேல சாஞ்சுப்பா. எங்க மாணிக் அண்ட் ஆலியா மறுபடியும் வந்து கியூட்டான கப்பலா வந்து மாறிடுவாங்க. சோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துட்டு இருப்பாங்க. எங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. எங்க F5 தான் காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபன் பண்ணி சில் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மாணிக் சொல்வான், சோ பாருங்க நான் வந்து நந்தினிக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். இட்ஸ் ஓவர் ஸ்பாட், நீ இப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல மெசேஜ் பண்ணிருப்பான். ஆலியா தான் அதை சென்ட் கொடுப்பா. இந்த மெசேஜ் வந்து நந்தினிக்கு ரீச் ஆகும். நந்தினி பார்த்துட்டு செம்மையா ஹாப்பி ஆவா. கைஸ் ஃபைனலி நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. இந்த பக்கம் மாணிக் காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா ஒரு லுக்கு கொடுப்பான். எங்க நந்தினி வந்து அந்த மெசேஜ் வந்து நவ்யா அண்ட் ஹர்ஷத்துக்கு காட்டுவா. இங்க நவ்யா அண்ட் நந்தினி வந்து ஹாப்பியா இருப்பாங்க. அப்ப ஹர்ஷத் மைண்ட்ல சில விஷயம் ஓடும். அவன் யோசிப்பான், மாணிக் இவ்வளவு சீக்கிரமா யாரையும் வந்து விட்டதா சரித்திரமே கிடையாது, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் யோசிப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹர்ஷத் நவ்யா நந்தினியை கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு தான் வருவான். பார்ட்டி பண்ணலாம் சொல்லியிருப்பான்ல, சோ பார்ட்டி பண்றதுக்காக வந்திருப்பான். இங்கதான் மாணிக்கோட கேங்குமே ஆல்ரெடி பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள வந்து பூல் ஏரியால ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இங்க ஹர்ஷத் கூட்டு வரும்போது எல்லாருக்குமே ஷாக். 2 பேரும் கேங்க்கும் ஷாக்கு. 2 பேரும் கேங்குக்குமே ஷாக்கு. இந்த பக்கம் மாணிக் செம்மையா கடுப்பாவான். இந்த பக்கம் நந்தினி வந்து மாணிக் மூஞ்ச கூட பார்க்க மாட்டா, அவ பயந்து போயிருப்பா. அப்ப ஆலியா வந்து கேப்பா, அண்ணா நீ எங்க இங்க வந்த அப்படி சொல்லிட்டு கேப்பா. அப்போ ஹர்ஷத் சொல்வான், ரொம்ப ஸ்டூப்பிடான கேள்வி கேட்கிற, இந்த வீட்டுக்கு எவ்வளவு உனக்கு சொந்தமோ அவ்வளவு எனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஆலியால, நான் அதை பத்தி கேட்கல, இவங்களோட இங்க என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு இவ கேப்பா. அப்ப ஹர்ஷத்ல,
நானும் அதே கேள்வி உன்னை பார்த்து கேட்கலாம், நீயும் இவங்களோட என்ன பண்ற அப்படி சொல்லிட்டு இவன் கேட்பான். இங்க இவங்க 2 கேங்கும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நந்தினியோட தம்பி வந்திருப்பான்ல, இங்க த்ருவ் இருப்பான். ஸோ அவங்க 2 பேருக்கு தானே அட்டாக்ஸ் வரும். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது மறுபடியும் வந்து லைட்டா அட்டாக் வர மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரும் விலகி தான் இருப்பாங்க. இங்க எபிசோட் 9 completed. Thank you so much for watching my video guys. Episode 10 and next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.